ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பர்கூர் ஹில்ஸ்லேயே ஹிடன் ஜெம்மாக இருக்கிற வாட்டர்ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். பர்கூர்லேருந்து க்ளோஸ் டு 10 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தால் தான் இந்த வாட்டர்ஃபால்ஸ் இருக்கிற இடத்த ரீச் பண்ண முடியும். ஸ்ட்ரிக்டாக கிட்ஸோட இந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. ரொம்ப முள்செடி அதிகமாக இருக்குது, ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. இது ப்ராப்பரான ரூட் இருக்கிற வாட்டர்ஃபால்ஸ் கிடையாது. இது நம்ம காட்டு வழியில் தான் இறங்கி போகணும். அதனால் கண்டிப்பாக லோக்கல் கைடோட ஹெல்ப் இருந்தால் தான் நீங்கள் வர முடியும். நானும் தெரியாதனமாக என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னோட மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம இந்த பர்கூர் ஹில்ஸ் வந்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கும் நீங்க வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. நாங்க போனது சம்மர் சீசன், ஸோ தண்ணி இருக்குமோ இல்லையோன்ற டவுட்ல தான் போனோம். கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. டெய்லி சிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்ல படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பார்க்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது, பயமா இருக்கு. நான் வரல. பயப்படாத, தைரியமா வா. எப்படி தைரியமா வர்றது? இருக்கிறதுலே இந்த இடம் தான் ரொம்ப ரிஸ்கான இடம். நம்ம உட்காந்து தான் இறங்குற மாதிரி இருக்கு. ரிட்டன் இதே வழியில் ஏறணும்னா ரொம்ப கஷ்டம். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? இப்போதான் ஒரு பெரிய குழி தாண்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள இன்னொரு குழியா? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर। तो भैया 2 किलोमीटर ने போயிட்டே இருக்கேயா. இன்னும் कितना किलोमीटर? 2 किलोमीटर। போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குது. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் ஓடி போயிருப்பேன். ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எப்பா ஒரு வழியா கீழே இறங்குறதுக்குள்ள நுர தளிர்ச்சிரா சாமி. இவர் தான் நம்மளுடைய லோக்கல் கைட். இவருடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாங்களும் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். தண்ணியோட அளவு சம்மர்ன்றனால கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்களும் குளித்து முடிச்சுட்டு திரும்பவும் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இறங்குறப்ப எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கிட்டேன். திரும்பவும் ஏறும்போது ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறான். நாங்களும் மலையேறி முடிச்சுட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு ரிட்டன் பர்கூருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிட்டன்லேயே அந்த வரட்டு பள்ளம் டேம் வியூ சூப்பராக இருந்தது. சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக 2 பேருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். ஓகே, லெட்ஸ் டான்ஸ். நாமளும் கிட்டத்தட்ட பர்கூர் ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க இங்கே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். See you in another interesting video.